நீட் தேர்வு தமிழகத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை பார்த்தால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் அதிக அளவிலே அதில் வெல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சாட்சி உங்களுடைய பத்திரிகை, தொலைக்காட்சி, அவருடைய மார்க் ஷீட். இந்த நிலையை அகில இந்திய அளவில் எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும், இன்னும் ஏழை எளிய மாணவர்கள் இதில் எப்படி ஈடுபாடோடு இன்னும் அதிக அளவில் வெல்லக்கூடிய நிலையை எப்படி எடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்துடைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நகரப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, வசதியானவர்கள் வசதி இல்லை என்றாலும் கூட இதை கஷ்டப்பட்டு படித்து பிற மாநிலங்களுடைய மாணவர்களுக்கு சவாலாக இருக்கின்ற நிலையை நாம் பத்திரிகையில் உண்மையாகவே பார்க்கிறோம். இந்த நிலையை எப்படி உயர்த்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்பது மத்திய அரசு, மாநில அரசுகளுடைய நியாயமான கலந்துரையாடல் இருக்க வேண்டும், ஆலோசனையாக இருக்க வேண்டும். நீட் தேர்வில் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதை யாரும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அகில இந்திய அளவில் அது சிபிஐ என்கொயரி போட்டாச்சு, 7 பேர் கொண்ட குழு போட்டு இனிமேல் நடக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கல்வியாளர்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கப்படுகிறது. ஒரு குழுவை போட்டு அந்த குழுவின் அடிப்படையிலே வருங்காலங்களிலே இது போன்ற முக்கிய தேர்தல்களிலே தவறு நடக்காமல் இருக்க என்ன நிலை என்ற கோட்பாடு தேவை என்று அமைச்சர் கேட்டிருக்கிறார். முக்கியமான தேர்தல்களை நிறுத்தி வைத்திருக்கிறார், தள்ளி போட்டிருக்கிறார். தவறு நடந்திருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையோடு உணர்ந்து பேசி இனிமேல் நடக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார். மேலும் இதில் சட்டம் கொண்டு வர வேண்டும். சட்டத்தின் அடிப்படையில் உயர் அபராதம் 1 கோடி வரைக்கும் கூட சில நேரங்கள் போதுங்கிறாங்க, முடிவு பண்ணதெல்லாம் இருக்க வேண்டும். இன்னும் கண்டிப்போடு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் சொல்றேன், நீட் தேர்வு இந்தியாவுடைய கல்வி அமைப்பு, அதனுடைய கட்டமைப்பு மிகச்சரியாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து. அதாவது நீட் தேர்வில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் கோச்சிங் சென்டர் படிக்க முடியலங்கிற ஒரு பெரிய இது இருக்குது. வசதியான மாணவர்கள் தான் கோச்சிங் சென்டர் படிக்க முடியும். நாங்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதைத்தான் வலியுறுத்துகிறோம். அரசு, குறிப்பாக திமுக அரசு தங்களுடைய தேர்தல் அட்டவணையிலே நீட் தேர்வு கூடாது, அதை நாங்கள் நிறுத்தி காண்பிப்போம் என்று கண்மூடித்தனமாக சொன்னதனுடைய விளைவு இங்கே அரசின் சார்பிலே நடக்கின்ற கோச்சிங் சென்டர் தரமாக இல்லாமல் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மற்ற மாநிலங்களிலே எப்படி அரசுகள் அதனை முறைப்படுத்துகிறார்களோ அதுபோல் இதுவும் முறைப்படுத்தணும். அதை தாண்டி நீட் தேர்விலே சரி தவறுகள் இருப்பதை சரி செய்ய வேண்டியது அரசுகளுடைய கடமை, கல்வித்துறையினர் கடமை. அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த கல்வியிலே அரசியலை புகுத்தக்கூடாது. அதனை தாண்டி ஆக்கப்பூர்வமான முறையிலே மத்திய மாநில அரசுகள், கல்வித்துறை தலைவர்கள் இதில் ஈடுபாடோடு ஆலோசனை நடத்தி உண்மை நிலைக்கேற்றவாறு மாணவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய கல்வி நிலை, நீட்டினுடைய நிலை திமுக மாணவர்களையும் அதே போல பெற்றோர்களையும் குழப்பி கொண்டிருக்கிறது அரசியல் லாபத்திற்காக. சொல்லுங்க சார், ஒவ்வொரு கட்சிக்கும் இதில் நான் சொல்றேன் சார், ஒவ்வொரு கட்சிக்கும் இதில் சரி தவறு இருக்கிறதுலே தமாகவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை முறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. தலைவர்கள் நீட் தேர்வை பற்றி சிலர் உண்மையாகவே தவறுகளை கூறும்போது அதில் உள்ள உண்மை நிலையை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு ஆலோசனை நடத்த வேண்டியது கல்வித்துறையினுடைய கடமை. கண்மூடித்தனமாக தேர்தலிலே வாக்குக்காக வாக்குறுதியை கொடுத்து மேலும் மேலும் கிளாஸ் ரூமுக்கு போய் மாணவர்கள் வெளியில் எழுப்பிட்டு கையெழுத்து வாங்கி தொந்தரவு கொடுத்து கம்பல் பண்ணி நிறுத்த வைக்கணும்னு அரசியலுக்காக செய்கிறது தப்பு. நீட் தேர்வு என்னவா இருந்தது அப்படின்னா விருப்பப்பட்ட மாநிலங்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா அது கட்டாயப்படுத்தியது பாஜக அரசு அப்படிதான். அப்படிங்கும்போது அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இது சட்டத்திற்கு உட்பட்ட நாடு, சட்டத்தின் அடிப்படையிலேயே நாம் செயல்படுகிறோம். சட்டத்தை அரசு மீறவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
மத்திய மாநில அரசுகளெல்லாம் இதற்கு எல்லோருடையும் கலந்து பேசி ஒத்த கருத்து ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. தாவாக தலைவர் பார்த்தீங்கன்னா நேற்று விருது வழங்கும் நிகழ்ச்சி நீங்க மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரி, அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை அவர்கள் சரி என்று நினைத்து புதிய வார்த்தையை ஒன்றியம் என்று கூறினாலும் சரி, மத்திய அரசு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பணியை மக்களுக்காக 5 ஆண்டுகள் செலுத்த இருக்கிறது. நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றப் போகிறது. சார், நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் ராகுல் காந்தி கோரிக்கை வச்சார். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அது எப்படி பாக்குறீங்க? அவர் திடீர்னு திமுகவுடைய ஊதுகோலாக மாறி இருக்கிறார். அதுதான் உண்மை நிலை. அவர் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த அரசனுடைய முதல்வர்கள் என்ன சொல்றாங்க? திமுகவின் அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சி பேசுகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்க இராணுவத்தை பற்றி அரசியலுக்காக விளம்பரத்திற்காக தவறாக பேசுவதை அரசியல் கட்சிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும். தேசபக்தி உடையவர்கள் தவறான தகவல்களை இராணுவத்தை வருத்தி கொடுக்க மாட்டார்கள். இராணுவத்தினுடைய அருமை பெருமைகளை அறிந்து தெரிந்து புரிந்து நாம் அதை காப்பாற்ற வேண்டியது, அவருடைய கௌரவத்தை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியா பொருளாதார ரீதியாக உயர்ந்த நாடு மட்டுமல்ல, உலக அளவிலே பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு இராணுவம் தான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.